ஒரு இது இருக்கு பாரு, ஸ்கோர் பண்றதுக்கு சும்மா அதெல்லாம் நிக்க கூடாது. சும்மா என்ன நடக்குறாங்க, என்ன நடக்கிறது பத்தி பேசிட்டு இருக்கீங்க. காலையில இருந்து கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி திமுக வந்து. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த பொம்பளை சோக்கு திவாகர் இருக்கார்ல, ஏன் தான் இப்படி கேவலமான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னே தெரில. அந்த ஆள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அசிங்கமான வேலை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஆள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறதுக்கு கேமரா முன்னாடி போய் நின்னாம். கேமரா திரும்பிக்கிச்சு. அந்த ஆளால் ஷாக்கு தாங்க முடியல. ஏனடா இது நம்ம பேசிகிட்டு இருக்கோம் கேமரா திரும்புதுன்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஓரமாக வந்து நிற்கிறாரு. மறுபடியும் கேமரா வந்துட்டு ஓரமாக திரும்பிடுச்சு. பயங்கரமான செருப்படி திவாகருக்கு. அவர் மூஞ்சை பார்க்கணுமே, என்ன இது இப்படி ஆயிடுச்சு என்ன சார் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி ஆயிட்டாருங்க. செம்ம அசிங்கம் ஆயிடுச்சு, நல்லாவே தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா ஏதோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே கிளம்பி போயிட்டாரு. ஸோ எதுக்காக அந்த கொரட்டை விஷயத்தை பற்றி பேசும்போது பட்டுன்னு வந்துட்டு திரும்பிக்கிட்டாரு. தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேரை தேவையில்லாமல் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. தவறு இவர் மேலே. சரி, நம்ம இதை பற்றிலாம் வந்துட்டு எபிசோடில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே இன்றைக்கி டேயில் குளிக்கிற இடத்துல பிரச்சனை. யார் முதல்ல வராங்களோ அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து வரவங்க யார் அடுத்தடுத்து இருக்காங்களோ அவங்களாம் அப்படி போகணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருந்தாராம் நம்ம சபரி. ஆனால் அதுக்குள்ளே அதுதான் இம்ப்ளிமெண்ட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம அரோரா எல்லாருக்கிட்டையும் சொல்ல அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு லைட்டாக அந்த குளிக்கிற இடத்துல ஒரு சின்ன சலசலப்பை ஏற்பட்டுச்சு. அரோரா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நாமினேஷனில் வந்ததுக்கப்புறமா எல்லா விஷயத்துக்குமே வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெளிவாக தெரியுது. கிளியராகவே புரியுது அரோரா வந்துட்டு உள்ளே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சீனு. பட் ஆனால் சண்டையில் வந்துட்டு நான்லாம் உள்ளே இருக்கவே தேவையில்லை, இந்த சாட்டர்டே கூட போகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப திமிராக பேசினாங்க. எல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருக்காங்களே, அவங்களால வர திமிரு. வினோத்தை கண்டிப்பாக இந்த இடத்துல கொஞ்சமாக கண்டிச்சே ஆகணும். ஏன்னா அது வரைக்கும் அமைதியாக தான் இருந்தாங்க. இவர் தான் சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு தர்பீஸ் கிட்டே போய் 3 தோசை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. 3 தோசை சாப்பிட்டதுக்கப்புறமா சுற்றி வராருன்ட்டு. அந்த கேவலமானவன் தான் தர்பீஸ், அதில் எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. பட் ஆனால் சாப்பாடு விஷயத்தில் அவர் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றாருன்னா ஓகே, சில பேர் வந்துட்டு கொடுப்பாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. கொஞ்சம் எல்லாருக்குமே போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மீந்திருக்கும், அதெல்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க. பட் ஆனால் இந்த சாப்பாடு விஷயத்தை வந்துட்டு கொஞ்சம் வினோத் அவாய்ட் பண்ணலான்னு தான் எனக்கு தோணுது. இவர் சாப்பாடை பற்றி அந்த 3 தோசையை பற்றி பேச ஆரம்பித்த உடனே நம்ம தர்பீஸ் என்ன பண்ணிட்டாரு, கிச்சனில் போயிட்டு அந்த பாட்டு எடுத்துகிட்டு வந்துட்டார். கறிச்சட்டியை நக்கி திங்கிறான் நக்கின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பயங்கரமாக வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க 2 பேருக்குள்ளே தள்ளுமுள்ளு கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இது அவங்க 2 பேருமே வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இது பண்ணிட்டாங்க. ஏன் தள்ளுறேன்னு சொல்லிட்டு வினோத்து கேட்க, இன்னொரு பக்கம் பயங்கர ஃபோர்ஸ்டாக கோமாக வந்துட்டு வினோத்தை எனக்கு தெரிஞ்சு வெளியே இவங்க 2 பேர் அடிச்சுக்கிட்டே போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு பயங்கர கோமாக வந்துட்டு இவங்க சண்டை போடுறதான் தெளிவாக தெரியுது. பட் அங்கே கேமரா இருக்குது, இந்த இடத்துல அடிச்சிக்க கூடாது அப்படின்றதுனால கொஞ்சம் அதை நார்மலாகவே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அடுத்ததாக எஃப்ஜேவும் கனியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிடும்போது குழம்பு கொஞ்சம் இருந்திருக்கு. அதை எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக வாஷ்ரூம் சொன்ன பாருங்களா, வாஷ் பேஷனில் வச்சுட்டாங்க நம்ம பார்வதி. ஸோ அதுக்கு எஃப்ஜே வந்துட்டு பயங்கரமாக கத்துறாரு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அந்த குழம்பு இருந்தால் நாங்கள் ஆளுக்கு ஒரு ஸ்பூன் ஊற்றிப்போம், அதை போயிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாங்க. எல்லாருக்கும் போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தானே இருந்துச்சு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே எடுத்துகிட்டு போய் வைக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எஃப்ஜே கேட்டு அவருடைய சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு பேஸ்கெட்டில் போட்டார். கேட்டால் எனக்கு அது கொஞ்சம் அவமரியாதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. பட் ஆனால் இந்த விஷயத்தை பார்வதி ரொம்ப சென்சிபிளாக ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ ஓகே ஃபைன், தப்பு தான், நான் லேர்ன் பண்ணிக்கிறேன், இது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லும்போது ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு பார்வதி இருந்தால் கண்டிப்பாக அவங்க தாங்க டைட்டிலே அடிச்சுட்டு போவாங்க. செம்மையாக எஃப்ஜே வந்ததில் சூப்பராக டேக்கிள் பண்ணாங்க. எதுக்காக அதுக்கு போய் சாப்பாடு கீழே கொட்டணும், சரி ஓகே அக்செப்டட், ஒத்துக்கிறேன், இதுக்கப்புறம் நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது எஃப்ஜே மூஞ்ச பார்க்கணுமே, தீஞ்சு போச்சு. ஏன்னா பார்வதி கட்டுவாங்க, இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிடலான்னு நினச்சார் போல். பட் ஆனால் பார்வதி இதை கையாண்ட விதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்படியே வந்துட்டு பார்வதி போனாங்கன்னா அவங்களுக்கு டைட்டிலுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இது வரைக்கும் நடந்ததுலாம் ஒன்றுமே இல்லைங்க. லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும், எபிசோடில் அவ்வளோவா வந்துட்டு சொல்லலை பிக் பாஸு. ஸோ எபிசோட் பார்க்காதவங்க, லைவ் பார்க்காதவங்களுக்காக நான் இதை ஒன்று சொல்கிறேன். அதாவது பிக் பாஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே உள்ளே இருக்க போட்டியாளர்கள் எல்லாரையுமே கழுவி ஊற்றினார். ரொம்ப ஓப்பனாக பேசினார். இதுக்கு முன்னாடி எந்த சீசன்லையுமே தமிழில் இப்படி நடந்ததே கிடையாது. அந்தளவுக்கு பயங்கரமாக கடுப்பாயிட்டார். ஏன் கத்துறீங்க, எதுக்காக கத்துறீங்க, நீங்கள் எது பண்ணாலும் எனக்கு தெரியவே மாட்டுது, எதை ஃபோக்கஸ் பண்ணுறதுனே எனக்கு தெரியல, கற்றுக்கிட்டே இருக்கீங்க, என்ன பிரச்சனைன்னு கூட தெரியல, ஆனால் கற்றுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தார். அது மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரையாகவே எழுப்பி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்தார். நான் இதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்ததே கிடையாது, ஒரு ஃபன்னான விஷயமா ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்கேன், அது ரொம்ப ஜாலியாக என்டர்டெய்னிங்காக கொண்டு போகாமல் ஏன் இப்படி கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனை எழுந்துச்சா நான் ஒரு விஷயம் செய்யலான்னு போனேன்,
அப்படியா, நீங்கள் செஞ்சதே எனக்கு தெரியாது பிரஜன். எப்படி தெரியும்? இங்கே தான் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்களே, வேறு இடத்துல ஃபோக்கஸ் இருக்கும்போது அங்கே நடந்தது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் வச்சு வெளுத்து வாங்கினார். சபரியை கூட வந்துட்டு, சபரி நீங்கள் எப்போ தலைவராக இருக்கீங்க, எப்போ வந்துட்டு கேரக்டருக்குள்ளே போகிறீங்கன்னே தெரிய மாட்டுது, திடீர்னு பார்த்தா தலைவர்ன்றீங்க, திடீர்னு பார்த்தா கேரக்டர்ன்றீங்க, சுத்தமாக புரியவே இல்லைன்னு சபரிக்கு ஒரு சைடு. இப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே வந்துட்டு கழுவி ஊற்றிட்டாரு. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஆகவே மாட்டேன். பட் ஆனால் இப்போது நான் செஞ்சு தான் ஆகணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இதை போய் கண்டுக்கவே இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணால் அந்த இடத்துலையே நான் இது தப்பு அப்படின்ற மாதிரி டைரெக்டாகவே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவரே வாயை திறந்து சொன்னார், இதுக்கு முன்னாடி எதுவுமே எந்த சீசன்லையுமே இந்த மாதிரி நடந்தது கிடையாதுன்ட்டு. இதை விட பயங்கரமாக ஒரு வார்த்தையை சொன்னார் நம்மளோட பிக் பாஸ். அதை கேட்டால் எனக்கு தெரிஞ்சு உள்ளே இருக்க கண்டென்ட்ஸ்லாம் ஒரு செருப்பாக அடித்த மாதிரி இருந்திருக்கும். அதாவது, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன கூப்பிட்டு வச்சு திட்டுவாங்க, அவ்வளோதானே, திட்டிக்கப்போ அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்குது அப்படின்னு பிக் பாஸ் ரொம்ப ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. விஜய் சேது சார்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு இருக்கீங்க, என்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசினாருங்க. 24/7 கேட்கும்போது பாவம்ப்பா, இவங்களை வந்துட்டு ஒரு டாஸ்க்கு கொடுத்து இவங்களை வந்துட்டு அந்த டாஸ்க்கை பண்ண சொன்னால் அந்த டாஸ்க்கை பிக் பாஸே பண்ணுற மாதிரி இவங்க எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. பிக் பாஸையும் ஒரு நார்மல் பர்ஃபார்மர் மாதிரி வந்துட்டு பேசி கத்தி புலம்ப விட்டாங்க. எல்லாருக்கும் பிரச்சனைனா பிக் பாஸ் கிட்ட கன்ஃபெக்ஷன் ரூம்குள்ளே போய் புலம்புவாங்க. ஆனால் இப்போ பிக் பாஸே வந்துட்டு ஓப்பனாகவே உள்ளே இருக்க மொத்த போட்டியாளர்கள்கிட்டையும் புலம்புன்னு புலம்பி தள்ளிட்டாரு. ஸோ ஆஃப்டர் தட் என்ன பண்ணாருன்னா சேஞ்ச் பண்ணிட்டாரு. தர்பீஸ் ராஜ்யம்னு அதுக்கு பேர் வந்தது தர்பீஸை வந்துட்டு மன்னராக்கினதுனால தான். ஆனால் இப்போது தர்பீஸை வந்துட்டு அந்த பதவியிலேருந்து இறக்கிட்டு அதுக்கு பதிலாக பார்வை வச்சுட்டாரு. அதே மாதிரி கானா வினோத்துக்கு பதிலாக விக்ரமை வச்சுட்டாரு. இதையும் சொன்னார், உங்கள் 2 பேரையும் மாற்றதுனால உங்கள் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் சரியில்லைன்னு கிடையாது, வேறு யாரையாச்சும் மாற்றினா எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் தான் மாற்றுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். இப்போவும் கத்தாதீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பல டைம் சொன்னார். திவாகருக்கெலாம் செருப்பால் அடித்த மாதிரி இருந்திருக்கும். பட் பார்ப்போம், இதுக்கப்புறமாச்சும் வந்துட்டு கத்தாமல் இருக்காரா அப்படின்றது தான் பிக் பாஸுடைய ஒரு மைண்ட் செட்டு. அவர் சொல்லிட்டு போனதுக்கப்புறமா மன்னர்ஸ் எல்லாம் வராங்க, பார்வதி வராங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு விக்ரமும் வராங்க. வரும்போது வரவேற்பெல்லாம் கொடுத்து அவங்கள அவையில் உட்கார வச்சாச்சு. மன்னர் பதவியில் மன்னரோட அரியணையில் உட்கார வைத்ததுக்கப்புறமா பார்வதி வந்துட்டு ஒவ்வொருத்தரையாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த ராஜ்யத்துலையாவது நடக்குமா? எந்த ராஜ்யத்துலையாவது ஒரு அரசியே கீழே இறங்கி வந்து ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களா? அவங்க போய் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கணும். ஆனால் பார்வதி வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரையாக வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே வந்துட்டு ஒரு நடிப்பை வெளிப்படுத்துகிறார்கள். கோவத்தை சுபிக்ஷா வெளிப்படுத்துகிறாங்க, பாசத்தை கனியக்கா வெளிப்படுத்தினாங்க, வீரத்தை சாண்ட்ரா வெளிப்படுத்தினாங்க, சிரிப்பை நம்ம தர்பீஸ் வெளிப்படுத்தினார். ஆனால் வெக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி கிரிஞ்சி பண்ணாங்க பாரு வியானா. ஏற்கனவே வந்துட்டு அவங்களுக்கு தமிழ் நல்லா தெரியுது, சோத்தெல்லாம் நல்லா பேசிஞ்சு வெரைட்டியாக அடிக்க தெரியுது. ஆனால் கேமரா முன்னாடி மட்டும் வந்துட்டு எனக்கு கொஞ்சமாக தான் தமிழ் தெரியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்குது. பயங்கர கிரிஞ்சு. இன்றைக்கி பண்ணதெல்லாம் இன்னும் ரொம்ப ரொம்ப கிரிஞ்சாக இருந்துச்சு, பார்க்கறதுக்கு சகிக்கலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதுக்கப்புறமா இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் தர்பீஸை வந்துட்டு பொழந்து கட்டிட்டாருங்க. செம்மையாக கலாய்க்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு விக்கல்ஸ் டீம் இப்போ இருக்க தர்பார் படி விக்கல்ஸ் தான் ராஜா. அந்த டீமில் வந்துட்டு செம்மையாக கலாய்க்கிறாங்க. சூப்பரான கவுண்டர்லாம் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல தர்பீஸ் ராஜ்யத்தில் இருக்கவங்களுக்கு. பட் இந்த பக்கம் கானா வினோத் கூட சேர்ந்து நிறைய பேர் ரொம்ப செம்மையாக கவுண்டர் வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம தர்பீஸுக்கும் அரோராவுக்குமே சண்டை வந்துச்சு. அந்த சண்டை வரல ஆக்சுவலாக. அவர் வினோத்து கலாய்க்க இவரும் கலாய்க்க, அரோரா வந்துட்டு அமைதியாக இருக்குன்னு சொல்லி நீ வாய மூடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னு சொன்னதும் தப்பு, வாய மூடுன்னு சொன்னதும் தப்பு. அதுவும் நீ அமைச்சர் கேரக்டர், அவங்க இளவரசி கேரக்டர். எந்த அமைச்சரும் இளவரசிக்கிட்ட இப்படி பேசவே மாட்டாங்க. இது தெரியாமல் லூசுத்தனமாக கத்திக்கிட்டு இருக்கோம் அந்த பொம்பளை சோக்கு திவாகரு. ஸோ இந்த இடத்துல தான் லைட்டாக வந்துட்டு ஒரு சின்ன ஃபயர் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதுக்கப்புறமா எஃப்ஜே ஒரு விஷயம் பண்ணார். அவர் பாட, சுபிக்ஷா பீட் பாக்ஸிங் பண்ண, அதுக்கு அரோராவும் வியானாவும் ஆட, அந்த பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. இப்படி மாற்றி ஒருத்தர் கலாய்ச்சிக்கிட்டு ஒருத்தர் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா, மறுபடியும் சின்ன சின்ன பிரச்சனைகள், சில விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு வர ஆரம்பிச்சுது. அதாவது திவாகர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க கனி. இந்த மாதிரி அவையில் எதிரி நாட்டவரும் இருக்கும்பொழுது இளவரசியை வாயை மூடு அப்படின்னு ஒரு மாதிரி கத்தி சொன்னார். அது சரியானது அல்ல அப்படின்ற மாதிரி. இது சம்மந்தமாக வந்துட்டு ராணி பார்வதி விசாரித்து அவங்க மேலே வந்துட்டு தொடுக்கலாம், உங்களை கிண்டல் பண்ணதுக்கு நீங்கள் இளவரசியை பேசினதுக்கு மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்ன உடனே இந்த பொம்பளை சோக்கு திவாகர் என்ன பண்ணிட்டான், உடனே வந்துட்டு அவர் என்ன உருவக்கேலி பண்ணார், அதனால தான் நான் வந்துட்டு கத்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல வினோத் உருவக்கேலி பண்ணவே இல்லை. ஆனால் இந்த பொம்பளை சோக்கு திவாகர் மட்டும் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு.
அவங்க எனக்கு கிண்டல் பண்ணும்போது எனக்கு சப்போர்ட் பண்ணல, என் வாயை மூட சொன்னாங்க. கத்தனா வாயை மூட தாண்டா சொல்லுவாங்க, பைத்தியம் அதைத்தாண்டா பிக் பாஸ் அவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருந்தாரு, கத்தாதீங்க கத்தாதீங்கன்னு. நீ கத்துன கொஞ்சம் வாயை மூடுங்க, அமைதியாக இருங்கள் அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் சொன்னாங்க அரோரா. கரெக்டாக கிளியராக ரெக்கார்டும் ஆகிருக்கு. ஆனால் இவன் வந்துட்டு உருவக்கேலி பண்ணுறாங்க, என்ன உருவக்கேலி பண்ணுறாங்கன்ட்டு இந்த விஷயத்த மட்டும் இல்லாமல் கனியெல்லாம் நைட்டு உட்காந்து என்னை பற்றி கிண்டல் பண்ணுறாங்க. கனி, எஃப்ஜே, அதுக்கப்புறமா வந்துட்டு வினோத், அப்புறமா ரம்யா, இவங்கெல்லாம் சேர்ந்து என்னை நைட்டில் வந்துட்டு 2 மணி நேரத்துக்கு மேலே என்னை வச்சு உருவக்கேலி பண்ணி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இது பத்தாதுன்னு கேமரா முன்னாடி போயிட்டு அந்த கேரக்டர் வந்து வெளியே வந்துட்டான். கிரீடத்தை வெளியே தூக்கி போட்டாரு, சட்டையை கழட்டிட்டாரு. அது கேமரா முன்னாடி போயிட்டு அவங்க எல்லாம் என்ன உருவக்கேலி பண்ணுறாங்க. கனி ஒரு கோல் மூட்டி அரோரா வந்துட்டு பச்சையாக திட்டுறான். நீயே வந்துட்டு சோத்துக்கு மட்டும் தான் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்க, நீ காசுக்காக தானே உள்ளே வந்தா, அதான் எல்லாருமே உனக்கு ஓட்டு போட்டாங்களே, உலகத்துக்கே தெரியும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கத்துன்னு கத்துறான். யாருமே வந்துட்டு அவரை கொஞ்சம் கூட ஸ்டாப் பண்ணவே முடியல. அந்தளவுக்கு வந்துட்டு அப்படியே கத்திக்கிட்டே இருக்கான். அவனுக்கு முன்னாடி யாருமே வந்துட்டு பேசவே முடியல, அந்தளவுக்கு வந்துட்டு கத்திட்டு இருக்கான். மனநலம் பாதிக்கப்பட்டவன், பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியவனா உள்ளே கூட்டு வச்சு பிக் பாஸில் வந்துட்டு சம்பளம் கொடுத்து உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்கன்றது தான் சமகாண்டே. ஸோ கத்திக்கிட்டே இருக்கும்போது கனி ஒரு பக்கத்தில் செம கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா கனியை வந்துட்டு நீ குரூப்பிசம் பண்ணுற, நீ வந்துட்டு வேணும்னே பண்ணுற, உருவக்கேலிக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டான். அரோராவே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு, ஆமாம் நான் போதான் போகிறேன், என்ன ஆமாம் போய்க்கிறேன், சாட்டர்டே போய்க்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்களும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னவோ இவன் மட்டும்தான் உண்மையானவன், மற்றபடி யாருக்குமே அங்கே உண்மையே தெரியாது, நியாயமாக நடந்துக்க மாட்டாங்க. இவர் மட்டும்தான் மெச்சூரிட்டி, வேறு யாருமே கிடையாது. இந்த அட்டிடியூடால் தான் மக்கள் இவனை செருப்பாலேயே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திரும்ப அந்த கருமாந்திர பூச்சி அட்டிடியூடையே காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே கனி செம காண்டாயிட்டு, இங்கே பாரு நீ தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க, என்னை வந்துட்டு கோல் மூட்டி நாங்கள் கேமரா முன்னாடிலாம் போய் சொல்லிட்டு இருக்க, அப்படி சொல்லாதன்னொன்னே நீ அப்படி தான் பண்ணுற, நீ வந்துட்டு குரூப்பிசம் பண்ணுற அப்படின்னு மறுபடியும் இதை பற்றியே பேசி உட்காந்து. அந்த இடத்துல நீ அரோராவை பேசுனது தப்பு, மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். அதை விட்டு பைத்தியகாரத்தனமாக வந்துட்டு குரூப்பிசம் இழுக்கிற, என்னென்னவோ இழுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. கனி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி என்னை பற்றி பேசினா உங்களுக்கு மரியாதை இருக்காது அப்படின்னு இவங்க சொன்ன உடனே மரியாதை கெட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு கனியை வந்துட்டு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டான். உடனே கனிக்கு சமகாண்டாயிடுச்சுன்னா மரியாதை கெடும், மரியாதை கெடுத்து காட்டு பார்க்கலாம், மரியாதை கெடுத்துக்காட்டு பயங்கரமாக இவங்களும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே சபரி வந்துட்டு இந்த டாஸ்க்கை கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு அவங்க 2 பேருமே பெட்ரூமில் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தார். அப்படி பேசும்போது வந்துட்டு செம்மையாக நடிச்சிட்டாங்க. கனி பேசின உடனே, அக்கா சாரிக்கா, வயசில் பெரியவங்க, அதனால் நான் தப்பு பண்ணிட்டேங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் டாஸ்க் நடந்துச்சு. ஆனால் பாருங்களேன், இந்த திவாகர் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு சொல்லிட்டு நம்மளாம் பிக் பாஸை பார்க்குற நிறைய பேர் வந்துட்டு பார்வதி திட்டுவாங்க, சில பேர் கமல்ஹாசன் திட்டுவாங்க, குரூப்பிசம் பண்ணுறவங்களை திட்டுவாங்க, இப்படி எல்லா பேரும் திட்டுவாங்க. ஆனால் இப்படி எல்லாரையும் திட்டத்தை விட இந்த தர்பீஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் ரொம்ப ரொம்ப மோசமானவன் இந்த ஒட்டுமொத்த வீட்லேயுமே. கனியக்கா முன்னாடி வந்துட்டு கனியக்கா மன்னிச்சிருங்கா, வயசில் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேமரா முன்னாடி போயிட்டு என்ன பண்ணுறான், இந்த கனிலாம் வந்துட்டு பயங்கரமாக குரூப்பிசம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லை உருவக்கேலி பண்ணி சிரிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குசு குசுன்னு வேறு பேசிகிட்டு இருக்கான். கொஞ்சமாவது அறிவு இருக்காடா, பார்வதி கிட்ட நீ தான் வந்துட்டு மணிக்கணக்கா எப்போ பார்த்தாலும் கனியக்கா, சபரி குரூப்பிசம் பண்ணுறாங்க, எஃப்ஜே, அதுக்கப்புறம் யார் இன்னொருத்தர் ரம்யா, இவங்களாம் பற்றி மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்பேன். நீ என்னன்னா உன்னை பற்றி அவங்க பின்னாடி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்க. ஆனால் பாருங்களேன், கேமரா வந்துட்டு அப்படியே திருப்பிடிச்சு சரியான செருப்படி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் டாஸ்க்கு கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி தர்பீஸ் ராஜ்யத்துக்கும் கானா ராஜ்யத்துக்கும் 3 கொடிகள் கொடுக்கப்பட்டுச்சு. முதல்ல எல்லாருமே போயிட்டு ஒரு டீமாக உள்ளே போயிட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 3 கொடியை மறைச்சிட்டு வரணும். அப்புறம் எதிரி நாட்டவர்கள் அந்த கொடிகளை எடுத்துகிட்டு வந்து நடனம். அப்படி நட்டாங்கன்னா ஸோ யார் முதல் 3 கொடியை நடுறாங்களோ அவங்க தான் வின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கானா ராஜ்யத்தில் இருக்கேன்னா எனக்கு வந்துட்டு தர்பீஸ் ராஜ்யத்தோட கொடியை கொடுப்பாங்க, நான் போய் உள்ளே வந்துட்டு பல இடத்துல வந்துட்டு மறைச்சி வைப்பேன். ஸோ அப்போது எனக்கு எதிர்க்க இருக்க தர்பீஸ் ராஜ்யம் அந்த கொடிகளை எடுத்துகிட்டு வந்து அவங்க நட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அதில் வந்துட்டு தர்பீஸ் ராஜ்யம் தான் ஜெயித்தாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன்னா என்ன தெரியுமா பண்ணாங்க, அவங்க நாட்டுடைய கொடி எடுக்கிறதுக்கு பதிலாக இவங்க அதாவது கானா வினோத் நாட்டுடைய கொடியவே எடுத்துட்டாங்க. இதில் வேறு வந்துட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியும், நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு திமிரான பேச்சு வேறு, ஒன்றுத்துக்கும் லாகி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வியானா சரியான கேம் ப்ளே பண்ணி பார்த்ததில்ல, எல்லா இடத்துலையும் நடிச்சுக்கிட்டு இருக்கு, கேமரா கான்ஷியஸ்க்காக போட்டு கொடுக்குது, கிளவி வேலை பார்க்குது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கு எவனை தான் ஓட்டு வேறு போட்டுட்ருக்காங்கன்னு வேறு தெரியல. சரி, அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ராஜ்யம் டாஸ்க்கை கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்தி வச்சாங்க. ஸோ ஆஃப்டர் தட் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த திவாகர் விஷயம் நடந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, நம்ம பார்வதி வந்துட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா,
சும்மா கமருதீன் போயிட்டு கொஞ்சம் நெய் எடுத்து ஊற்றுறதுக்கு இங்கே பாருங்கள் இதெல்லாம் தப்பு, நெய் எடுத்து ஊற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ உடனே அங்கே இருக்கவங்களாம் கொஞ்சம் சலசலப்பாயிடுச்சு. எனக்கும் நெய் வேணும் கேட்டாங்க. கமருதீனும் சில பேர் திட்டாங்க நெய் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல பயங்கரமாக அஃபண்ட் ஆகிட்டு இருக்காரு நம்மளுடைய கமருதீன். வெளியே வந்து அரோரா கிட்ட பேசிட்டு இருக்காரு. எப்படிப்பட்ட கேவலமானவ பற்றியா பார்வதி, சும்மா ஜஸ்ட்டு கொஞ்சம் நெய் எடுத்துக்கு அப்படியே போட்டு கொடுத்துட்டான்ட்டு. பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்வதி வந்தாங்க. பார்வதிக்கிட்டே மூஞ்சல் அடிச்சமா சொல்லிட்டாரு, இங்கே பாரு இதுக்கப்புறமாலாம் என்கிட்ட வந்து பேசாத, உன்னோட கேவலமான கேமெல்லாம் இதுக்கப்புறம் நீ ஏன் கிட்ட ஆடிட்டு இருக்காத, சாப்பாடு விஷயத்தில் போய் போட்டு கொடுக்குற அப்படி இப்படின்னு சொல்லி கேவலமாக செம்மையாக பார்வதிக்கு டோஸ் விட்டார். பார்வதி வந்து இல்லைடா புரிஞ்சுக்கோடா அது இதுன்ட்டு ஏதோ சொல்லி ட்ரை பண்ணாங்க. ஆனால் இவர் பேசி அமுச்சு விட்டார். இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வரவே வராது அப்படின்னு சொல்லி அத்தோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி ஒன்றும் பெருசாக நடக்கலனாலுமே வந்துட்டு திவாகர் தேவையில்லாமல் பண்ணது ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு. பார்வதியை வந்துட்டு கமருதீன் பயங்கரமாக முறைச்சி அமைச்சிருக்காரு. அதுக்கு மேலே வந்துட்டு பிக் பாஸு இறங்கி வந்து இவங்க எல்லாருமே காரி துப்பி இருக்காருங்க இன்றைக்கி எபிசோடில். ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.